செய்திகள் தொடர்கின்றன. அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் 2 வேட்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் 2 வேட்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். ஹாசினி வணக்கம். செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக சார்பில் 2 பேர் ராஜ்யசபா சீட்டுக்காக அவர்கள் மனு தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். அதாவது செங்கல்பட்டுவை சேர்ந்த தனபால் என்பவர், அதே போல வழக்கறிஞர் இன்பதுரை, இவர்கள் இருவரும் அதிமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் டெல்லிக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள். இதில் தனபால் பொறுத்தவரையிலே அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர். குறிப்பாக 1991 திருப்போரூர் தொகுதியிலே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றவராக இருந்தார். எனவே அவர் தற்போது அதிமுக சார்பில் அங்கீகரிக்கப்பட்டு டெல்லி அனுப்பி வைக்கப்படுகின்றார். அதே போல வழக்கறிஞர் இன்பதுரையை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஒரு வில்சன் என்று சொன்னால் அதிமுகவுக்கு ஒரு இன்பதுரை என்று சொல்கிறார்கள். அதுபோல அதிமுகவை நோக்கி வரக்கூடிய அத்தனை அம்புகளையும் தாங்கி நிற்பவராக, சட்ட போராட்டம் நடத்துபவராக வழக்கறிஞர் இன்பதுரை தொடர்ந்து இருந்து வருகிறார். அது இரட்டை இலை சின்னம் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தாலும், கட்சி சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பல்வேறு அவதூறு வழக்குகள் உள்ளிட்ட அந்த விஷயங்களாக இருந்தாலும் தொடர்ந்து அவற்றை கவனித்து வரக்கூடிய வழக்கறிஞர் குழுவை வழிநடத்தி செல்பவராக இன்பதுரை தொடர்ந்து திகழ்ந்து வருகின்றார். குறிப்பாக அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்குகள் எல்லாம் வந்தபோது கூட தொடர்ந்து இன்பதுரை அதற்கான ஒரு சட்ட போராட்டம் நடத்தக்கூடியவராக இருந்து வருகிறார். எனவே அவரை டெல்லிக்கு அனுப்புவதன் மூலமாக இனி வரும் காலங்களில் இது போன்ற தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட வழக்குகளின் போதும் கூட இந்த கான்டாக்ட் அவருக்கு பயன்படும் என்று அதிமுக தலைமை அவரை அங்கீகரித்து டெல்லிக்கு அனுப்புவதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது. காரணம், இன்னும் இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு, அதிமுக பொதுக்குழு சம்பந்தமான வழக்கு, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக அறிவித்ததே செல்லாது என்ற வழக்குகளும் கூட தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலே இருந்து வருகிறது. எனவே இந்த வழக்குகளில் வாதாடுவதற்கு அவர் டெல்லிக்கு செல்வதும், டெல்லியில் அவருக்கு ஏற்பட போகின்ற அந்த கான்டாக்ட்ஸ், நட்புகள் பயன்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நம்பிக்கை உரியவராக வழக்கறிஞர் இன்பதுரை, அவரும் ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர், அவர் தற்போது எம்பியாக மாற இருக்கின்றார். அதிமுக சார்பில் 2 ராஜ்யசபா எம்பிக்கள் போட்டியின்றி தேர்வாவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. முன்னதாக திமுகவை சேர்ந்த 4 பேர் ராஜ்யசபா சீட்டுக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது அதிமுக சார்பில் 2 பேர் விண்ணப்பிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை அவர்கள் நாமினேட் செய்வதற்கு அல்லது முன்மொழிவதற்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. எனவே அதிமுக சார்பில் ஏற்கனவே தலா 10 பேர், மொத்தமாக 20 பேர் கையொப்பமிட்டு அந்த படிவத்தையும் தற்போது கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்போதுமே ராஜ்யசபா தேர்தல் பொறுத்தவரையிலே தலைமைச் செயலகத்தில், குறிப்பாக சட்டப்பேரவை செயலாளருடைய அலுவலகத்தில் தான் நடைபெறும். அதே போல இந்த முறையும் சட்டப்பேரவை செயலாளருடைய அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இந்த தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். தொடர்ச்சியாக அவர்கள் அந்த மனுக்களை பெறுகிறார்கள், கையொப்பம் பெறுகிறார்கள். அந்த படிவம் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை திமுக வேட்பாளர்களிடம் முன்னதாக பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இனி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக வேட்பாளர்கள், குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் ஆகியோர் உள்ளே வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். தலைமைச் செயலக வளாகத்திற்கு உள்ளே அதிமுகவினர் உள்ளே வந்து விட்டார்கள். இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவிலே தான் அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியின் அறை இருக்கின்றது. அங்கே சென்று அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ படிவம், தேர்தல் விண்ணப்பத்திற்கான அந்த படிவம், முன்மொழியக்கூடிய எம்எல்ஏக்களுடைய கையொப்பம் பெற்ற படிவம் ஆகியவற்றையெல்லாம் கொடுக்க இருக்கிறார்கள். அதிகாரிகள் முன்னிலையில் கையொப்பமிட்டு அவர்கள் வேட்புமனுவையும் தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். முன்னதாக திமுக மற்றும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தாக்கல் செய்த நிலையில் இன்னொரு 10 நிமிடத்தில் அதிமுக வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலே அன்புமணி, வைகோ, சண்முகம், அதே போல வில்சன் உள்ளிட்ட 6 பேருடைய அந்த பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு
நிறைவு பெறுகிறது. எனவே அதற்கு முன்கூட்டியே ராஜ்யசபா தேர்தல் நடத்த வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் வேட்புமனு தாக்கல் செய்ய அதிமுகவினர் வந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.